அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பான உறவுகளே, சிந்திக்க வேண்டிய இரண்டு சம்பவம். ஒரு பெண் தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்கிறாள். 18 ஆண்டுகளாக நான் வீட்டு பணிகளையும் சமையலையும் செய்து வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் என் வாழ்க்கையிலே செய்த மிக மோசமான உணவு நான் சமைத்த அன்றைய இரவு உணவுதான். அன்று காய்கறிகள் மிகவும் அதிகமாக வேக வைத்திருந்தன. என் கணவருக்கு முன்வைத்த இறைச்சி கருகி போயிருந்தன. சிலட்டிலே மிக அதிகமான உப்பும் இருந்தன. என் கணவரோ அமர்ந்து சாப்பிடத் தொடங்கிவிட்டார். எனது மனதில் பதட்டம், ஒரு பயம். இவர் என்ன சொல்லுவார் என்று காத்து கொண்டிருந்தேன். ஆச்சரியம், ஒரு வார்த்தையையும் பேசவில்லை. நான் அவரிடமிருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருந்தேன். அவர் எதையும் கூறாமல் சாப்பிட்டு முடித்து விட்டார். சண்டையிடவில்லை, குற்றம் பிடிக்கவும் இல்லை. நான் வெட்கத்துடன் எழுந்து சமையலறைக்கு சென்று பாத்திரங்களை கழுவத் தொடங்கினேன். அப்பொழுது திடீரென்று என் கணவர் என் பின்னால் வந்து நின்று விட்டார். அவர் என்னை தனது கைகளில் அணைத்துக் கொண்டு என் நெற்றியிலே ஒரு முத்தமும் வைத்தார். நான் ஆச்சரியத்துடன் இந்த முத்தம் ஏன் என்று கேட்க, அவர் புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையாகவும் சொன்னார், நீ இன்று எனக்காக செய்த இந்த உணவு திருமணத்தில் முதல் நாட்களில் ஒரு புதுப்பெண் செய்வது போன்றிருந்தது. அதனால் நானும் உன்னை முதல் இரவிலே இருக்கும் மணப்பெண்ணை போன்று நடாத்த விரும்பினேன் என்றார். அன்பானவர்களே, இங்கு தவறு நடந்தது. ஆனால் அன்பான ஒரு வார்த்தையின் மூலம் அந்த குடும்பம் வலுவூட்டப்பட்டது. இந்த சம்பவத்தை எழுதிய அந்த எழுத்தாளர் கூறுகிறார், குடும்ப வாழ்க்கையிலே சில தவறுகளை கவனிக்காமல் விடுவதுதான் குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்குண்டான ரகசியங்களில் ஒன்று. தன் வாழ்க்கையை தானே கஷ்டப்படுத்தாமல் வாழ விரும்பும் ஒரு புத்திசாலியான மனிதன் தான் இதை செயல்படுத்துகிறான். இதற்கு மாறாக சில மனிதர்கள் மற்றவர்களின் சிறிய தவறுகளை கூட விடாமல் குற்றம் பிடிப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று நினைத்து வாழ்க்கையையே சிரமப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு செய்தித்தாளிலே வெளியான ஒரு விவாகரத்து சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சவுதி அரேபியாவில் ஒரு பெண் சொல்லுகிறாள், ரமதான் மாதத்தில் ஒரு நாள் நான் நோன்புடன் இருந்தேன். எனக்கு தினமும் பற்களை துலக்கும் பழக்கம் இருந்தது. நான் பற்பசைகளால் பற்களை துலக்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கணவர் எழுந்து நான் நோன்புடன் பற்களை துலக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அறிவில்லாமல் நான் நோன்பை முறித்து விட்டேன் என்று நினைத்து கூறினார், நீ நோன்பாளிதானே என்று சொன்னார். நானோ, இதில் என்ன தவறு இருக்கிறது, நான் நோன்பு வைத்துதான் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் கூறினார், இல்லை, இது நோன்பை முறித்துவிடும் என்றார். நான் சொன்னேன், இல்லை, நான் சிறு வயதிலிருந்தே என் வீட்டில் இப்படித்தான் செய்து நோன்பை நோட்டிருக்கிறேன், இது நோன்பை முறிக்க மாட்டாது என்று சொன்னேன். ஆனால் அவர் தன்னை ஒரு பெரிய மார்க்க அறிஞர் போல நினைத்து நோன்பை முறித்து விட்டார் என்று வாதிடத் தொடங்கினார். விவாதமோ அதிகரித்தது. கோபத்தில் மிக மிக வேகமாக நிதானம் இல்லாமல் வார்த்தைகளை எல்லாம் கொட்ட ஆரம்பித்தார். அதிலே எனக்கு இடியாய் விழுந்தது, நீ தலாக்காகி விட்டாய், நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்ற வார்த்தை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு குடும்பம் உடைந்து போனது. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய நஷ்டம்! சிறிய விடயங்களை பெரிதிப்படுத்தி பொறுமை இல்லாமல் நடந்து கொள்வதனால் எத்தனை குடும்பங்கள் உடைந்திருக்கின்றது, எத்தனை குழந்தைகள் அனாதையாகி போயிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே உள்ள எத்தனை சந்தோஷங்களை இழந்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே அன்னலார் தரித்திருந்தார்கள். ஹதரத்தே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு உணவெடுத்து வந்தார்கள். நபி அவர்களுடைய மற்றொரு மனைவி தன்னுடைய காலப்பகுதியிலே உணவு கொண்டு வந்திருப்பதை பார்த்து ரோஷப்பட்டு ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கையில் இருந்த உணவு தட்டை அடித்து அங்கே விழுத்தாட்டி உடைத்து விட்டாள். சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்து, காரத் உம்முக்கும் காரத் உம்முக்கும், உங்களுடைய தாய் ரோஷம் அடைந்திருக்கிறாள், மன்னித்து விடுங்கள் என்று கூறி அங்கே சமாதானப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் அஃபா அனின் நாஸி அஃபல்லாஹு அன்ஹு, யார் மக்களை மன்னிக்கிறாரோ அவரை நாளை கியாமத்தில் அல்லாஹ் மன்னிப்பான் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் நாமும் சிறிய தவறுகளை
கவனிக்காமல் அதை மன்னித்து அதை மறந்து வாழ்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை மனமாகும், வாழ்க்கை சந்தோஷமாகுவது மட்டுமல்ல, அல்லாஹ்வும் நாளை கியாமத்திலே எங்களை மன்னிப்பதற்கு காரணமாக அமையும். வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நட்பண்புகளை நசீவாக்குவானாக.